Hi friends, welcome to Simple Life with Aishu. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு குக்கிங் லாக் தாங்க பார்க்க போகிறோம். கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்தனால என்னால் வீடியோஸ் கண்டினியூவாக போட முடியல. இனிமேல் கண்டினியூவாக வீடியோ வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேட்டாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள் என்னென்ன வீடியோஸ் வேணும்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன செய்ய போகிறோன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் புளிக்குழம்பு தாங்க செய்ய போகிறோம். வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? நான் இன்றைக்கி மண் சட்டியில் செய்கிறேன். வாங்க எப்படி பார்க்கலாம். அதுக்கு முதல்ல வெண்டைக்காய் ஒரு மண்சட்டி வச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி வெண்டைக்காவை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நல்லா சுருங்கி வர அளவுக்கு வதக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே சட்டியில் வந்து கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நான் 1 பிஞ்ச் வெந்தயம் ஆட் பண்ணுவேங்க. அது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டு ஒரு 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கண்ணாடி பதம் வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10-15 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. அதையும் இந்த அளவு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ரெண்டுமே நல்லா வதங்கினதும் எண்ணெயில் நல்லா வதங்கினா தான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு புளிக்குழம்புக்கு எப்பயுமே. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கோம் வெண்டைக்காவையும் சேர்த்து நல்லா அதையும் எல்லாத்தோடு மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி இருக்குங்க. இன்றைக்கி அதுதான் நான் வந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதையும் நல்லா சேர்த்து மசாலாவோட நல்லா பரட்டிட்டு அதை வந்து கருகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்கங்க. நல்லா கொதிக்க வந்தோடனே ஏன்னா ஆல்ரெடி வெண்டைக்காய் பாதி வெந்திருக்கும், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் நம்ம லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டு கடைசி ஸ்டேஜில் நல்லா அப்படியே எண்ணெய் மிதந்து வருங்க. அந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக வெல்லம் இருந்தாலும் வெல்லம் போடுவேன். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் போட்டிருக்கேங்க. எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் பிடிக்கும், கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் புளிப்பாகவும் இருந்தால். அதனால் நான் நாட்டு சர்க்கரை தான் போட்டு நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் சுண்டி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள். செம்மையாக இருக்குங்க, பார்க்கவே நல்லா இதாக இருக்கும். இதுக்கப்புறம் மெயினாக தாளித்து கொட்டுறது தாங்க இதில் ஹைலைட்டு. வடகம் இருக்குது தெரியுமா, காஞ்ச வடகம், அதை வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தாளித்து கொட்டி சுடுசாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.